மானாமதுரை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வசதி இல்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தஞ்சாவூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்திற்கு சுற்றுவட்டார 18 கிராமங்களிலிருந்து நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இங்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், கிராம மக்களால் வழங்கப்பட்ட பொருட்களை காணாமல் போய்விட்டதாகவும், ஸ்கேன் உள்பட மருத்துவ உபகரணங்கள் செயல்படாததால் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட நோயாளிகள் பலரும் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனால் மாவட்ட ஆட்சியர் ஆரம்ப சுகாதார மையத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நான் தஞ்சாவூர் ஊர்லேருந்து வந்திருக்கேன். அரசு ஆரம்ப சுகாதாரத்துறைக்கு சுகாதாரத்துறையில் வந்துட்டு அடிப்படை வசதிகள், அதாவது என்னென்னா 18 ஊர் மக்களுக்கு தேவையான ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு குடிநீர் வசதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள்கிட்ட ஒரு குடிநீர் வசதி இல்லவே கிடையாது. ஒரு நிறமாத கர்ப்பிணியோ வயசானவங்களோ வர்றாங்க அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு தண்ணித்தாக எடுக்குதுன்னா எங்களுக்கு தண்ணித்தாக வசதி கூட எங்கள்கிட்ட கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நிறமாத கர்ப்பிணிகள் மாதம் வாரம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஏஎன்சிக்கு ஸ்கேன் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் மிஷினே தற்காலிகமாக 6 மாதத்துக்கு மேலே ரிப்பேராகவே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் க்ரைம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசிக்காக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டெரிலைசேஷனாக இருக்கணும். ஆட்டோக்ளேவ் மெஷினே தற்காலிகமாக 6 மாதத்துக்கு மேலே எங்களுக்கு அது கிடையவே, அதாவது உபயோகத்தில் இல்லை. அது எல்லாமே ரிப்பேர் ஆயிருச்சு. எங்களோட கோரிக்கைகள் இதுதான் முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, 18 ஊர் மக்களும் கொடுத்த நன்கொடைகள் ஹாஸ்பிட்டலில் தற்காலிகமாக ஒரு 6 மாதமாக நாங்கள் கொடுத்த எந்த நன்கொடையும் அங்கே கிடையவே கிடையாது. அதை பற்றின விவரங்கள் நாங்கள் நிறையா பெட்டிஷனில் நாங்கள் எழுதியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு தயவு கூர்ந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எங்களுக்கு மறுபடியும் மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் கங்காதேவி.